ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிக்ரூட்மென்ட் போர்ட்ல இருந்து நமக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒண்ணு குடுத்திருக்காங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, டைரக்ட் ரிக்ரூட்மென்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்ட் ஏஆர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2025ல நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ வேக்கன்சி, எப்போ அப்ளை பண்ற டேட் எல்லாம் குடுத்து, நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி முடிச்சிருப்போம். அதற்கான கரெக்ஷன் விண்டோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கான டேட்டும் வந்து குடுத்திருந்தாங்க. பட் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதுசா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 7/11/2025லேருந்து 10/11/2025 வரையிலும் அந்த கரெக்ஷன் விண்டோ அப்படின்றது ஓப்பன்ல இருக்கும். அதனால அப்ளிகேஷன் ஏற்கனவே போட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அதுல ஏதாவது மிஸ்டேக் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, அத திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து குடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். Candidate who have paid and successful submit the online application will be allowed to edit their application from 7/11/2025 to 10/11/2025 till 5 PM வரைக்கும். ஓகேவா? அப்போ அதுல என்னென்னலாம் நீங்க வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் தவறா குடுத்திருந்தா, உங்களுடைய ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஏன்னா டேட் ஆஃப் பர்த்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே மாரி உங்களுடைய மெயில் ஐடி, உங்க மொபைல் நம்பர் இதுல ஏதாவது ஃபர்தரா உங்களுக்கு தவறா நீங்க குடுத்திருந்தீங்க அப்படின்னா, அல்லது நீங்களே கவனிக்காம கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு அப்ளை பண்ற இடத்துல அவங்க கூட என்ன தவறு பண்ணியிருக்கலாம். அப்போ இன்னொரு வாட்டி உங்களுடைய அப்ளிகேஷனை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. பேர் கரெக்டா இருக்கா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கா, நம்முடைய 10th மார்க் ஷீட் நம்பர், 12th மார்க் ஷீட் நம்பர், அதே மாதிரி டிகிரியோடைய ப்ரொஃபஷனல் நம்பர் இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கணும், உங்க மெயில் ஐடி கரெக்டா இருக்கணும், உங்க மொபைல் நம்பர் வந்து கரெக்டா இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே உங்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு வழி. ஓகேவா? நீங்க வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணா அடுத்தது உங்களுக்கு மெயில்ல தான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. அதனால அதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டா நீங்க குடுத்திருக்கணும். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 7/11/2025 டு 10/11/2025 வரையிலும். ஓகேவா? உங்களுக்கு இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கும். இந்த வெப்சைட்டுக்குள்ள எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tnusrb.government.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள போனாலே இந்த கரெக்ஷனுக்கான அந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, எஸ்ஐ தேர்வு 2025 அதாவது தமிழ்லையும் அதற்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. கட்டணம் செலுத்தி இணைய வழி விண்ணப்பத்தை வெற்றிகரமாக சமர்ப்பித்த அனைத்து விண்ணப்பதாரர்களும் ஓகேவா, தங்கள் விண்ணப்பத்தை திருத்துவதற்கு 7/11/2025 முதல் 10/11/2025 மாலை 5 மணி வரை அனுமதிக்கப்படுவீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய பெயர், அதுக்கப்புறம் நீங்க பிறந்த தேதி, மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய கைபேசி எண் இதுல ஏதேனும் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இனி திருத்துவதற்கு எந்த சூழ்நிலையிலும் வாய்ப்பு அளிக்கப்படாது. நீங்க இப்போ ஒரு வாட்டி பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய சிக்கல் வந்து இதுல இருக்காது. ஓகேவா? காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வாட்டி விட்டுட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப இதுல ஏதாவது தவறு இருந்தா நம்ம அலையிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. அவங்க தெளிவா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/11/2025 டு 10/11/2025 இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு விண்ணப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான tnusrb.government.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த கரெக்ஷன் விண்டோக்குள்ளே போய் நீங்கள் திருத்திக்கலாம். ஓகேவா? ஒரு வாட்டி உங்களுடைய அப்ளிகேஷனை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.